ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது பாருங்கள். அது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வேக்கண்ட் தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்க்கான வேக்கண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 19/4/2024 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 5/5/2024, அதாவது பார்த்தீங்கன்னா May 5 பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டேட்டு, க்ளோசிங் டேட்டு. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாப் சம்மரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேவ் ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ் இன் ஆல் கமர்ஷியல் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் encompassing treasury, forex and including extents ones like insurance, mutual funds, etc. சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஹேவ் எக்ஸ்போஷர் டு ஆல் contemporary banking practices related to credit management, risk management, regulatory compliance, information technology, digital banking, productivity and profitability, HRM and CRM. செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து not less than 45 ஆன் மார்ச் வந்து மார்ச் 31 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 45 இயர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 31/2024 பார்த்தீங்கன்னா வந்து 22க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 கீழேயோ இல்லை வந்து 62க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ வந்து சேலரி பார்த்தீங்கன்னா remuneration will not be constraint for the right candidate. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி, ஸோ எனி பிஜி கேட்டிருக்காங்க. ஸோ எனி கிராஜுவேட், எனி பிஜி கிராஜுவேட் ஃபார் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்டர் ரெகுலர் கரிக்குலம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூஜி பிஜி வந்து யாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 25 years in different verticals, domains in banking or financial services in India, out of which relevant experience in the area of credit risk management, regulation or supervision will be desirable. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அட் த போர்ட் லெவல் பொசிஷன் இன் டிசரபிள் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா சர்விங் ஆர் ஹேவிங் சர்வ்டு அட் சிஜிஎம் லெவல் ஆர் அபவ் இன் எனி commercial bank or NBFC with good board level exposure will be considered சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஸோ உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான கேஸும் இருக்கக்கூடாது. நோ விஜிலன்ஸ் கேஸ் ஆர் adverse observation from RBI shall be pending against the candidate identified or for appointment as managing director and CEO. ஸோ மேனேஜிங் டைரக்டர், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜிங் டைரக்டரோ அண்ட் சிஇஓ வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்கன்னா வந்து உங்கள் மேலே எந்த விதமான விஜிலன்ஸ் கேஸ் இருக்கக்கூடாது. ஸோ அது இல்லாமல் பார்த்துங்க. ஸோ வந்து ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்கில்ஸ், நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், ப்ரியாரிட்டிசேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், எம்பதி, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் சென்சிட்டிவ் டு சூப்பர்வைசர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். த கேண்டிடேட் should have excellent communication skill and proven leadership qualities to lead a team of talented people to take the bank to greater heights. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்குறாங்க. ஸோ அதனால் அது இருந்தாக்க வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து லீடர்ஷிப் பண்ணி வந்து அந்த பேங்க் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். த போஸ்டிங் வில் பி அட் த பேங்க்ஸ் ஹெட் ஆஃபீஸ் அட் தூத்துக்குடி, தமிழ்நாடு. Canvassing in any form will lead to disqualification. The application should reach the bank on or before 5/5/2024. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 3 இது வந்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில் வந்து சொல்லியிருக்காங்க ஹெட் ஆஃபீஸில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேன்வாசிங் இன் எனி ஃபார்ம் வில் லீட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரக்டாக வந்து நீங்கள் வேறு வழியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ குறுக்கு வழியில் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அது பண்ணாதீங்க. இந்த அப்ளிகேஷன் ஷுட் ரீச் பேங்க் ஆர் பிஃபோர் 5/5/2024 சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் தேதி இல்லைனா வந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சேர்ந்துடணும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா
இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இதை படித்து வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்க்கில் போய்ட்டு போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆர் பை போஸ்ட் அலாங் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இன் அன் envelope marked confidential application for the post of MD and CEO and address to. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு அனுப்புங்க. கான்ஃபிடென்ஷியல் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் MD and CEOன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், த சேர்பர்சன் நாமினேஷன் அண்ட் ரிமுனரேஷன் கமிட்டி ஆஃப் த போர்டு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ் 3rd floor 57 VE ரோட், தூத்துக்குடி 628002. ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பேங்க் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் போய்ட்டு வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுங்க. என்ட்ரு அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் வந்து கூகுள் போகிற பாருங்க. கூகுள் போய்ட்டு அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து அதை வந்து படிச்சுட்டு காட்டிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்க பாருங்கள், ரெக்யர்மெண்ட் ஃபார் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஓன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆன்லைன் இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நேமு, உங்களோட லாஸ்ட் நேமு, உங்களோட ஜெண்டரு, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட குவாலிஃபிகேஷனு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேஞ்சலான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ்ஓ நோ கொடுத்துங்க, எஸ்னா டிக் கொடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து இதில் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இந்த கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா வந்து கொடுத்தீங்கன்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் எடுத்து அதை வந்து மெயில் அனுப்பலாம், இல்லை வந்து நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பலாம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கும் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமுக்குள்ளே அனுப்பிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.